ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான அவியல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த அவியல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோயில் செய்கிற அவியல். இந்த நாகர்கோயில் அவியல் மாதிரி எந்த ஊர்லேயுமே அவியல் டேஸ்ட்டாக இருக்காது. அந்த அளவுக்கு நாகர்கோயில் அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வீடியோவில் செய்ய போகிறோம். இப்போ இந்த அவியல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவியல் பண்ணுறதுக்கு தேவையான காய்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தவரைக்காய் கொஞ்சம், ஒரு வாழைக்காய், சேனைக்கிழங்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு கேரட், ஒரு முருங்கைக்காய், வெள்ளரிக்காய் பாதி அளவு, கத்தரிக்காய் ஒரு பெரிய கத்தரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், புடலங்காய் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன், அது கூடவே தடியங்காய் ஒரு பாதி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த காய் எல்லாமே நம்ம அவியலுக்கு நீள வாக்கில் கட் பண்ணி எடுக்கணும். நம்ம கட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம அவியலுக்கு தேவையான காயெல்லாம் வெட்டிட்டோம். வெள்ளரிக்காய், தடியங்காய், கேரட், புடலங்காய், கொத்தவரைக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கத்தரிக்காயும் சேனைக்கிழங்கும் வாழைக்காயும் எப்போவுமே நம்ம கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுறணும். இல்லைன்னா கருப்படிக்கும், அவியல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். அவியலுக்கு காய் வேக வைக்கிறதுக்காக முதல்ல பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வச்சுருந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்து வேக வைக்கணும். காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் நம்ம வச்சுருந்த அந்த தண்ணியிலே நல்லா வேகும். வெந்து தண்ணி வற்றி வரும்போது தான் நம்ம மசால் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம அவியலுக்கு தேவையான மசால் ரெடி பண்ண போகிறோம். அவியலுக்கு தேவையான தேங்காய் எடுத்து வச்சுருக்கு. தேங்காய் தான் மெயின். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவு, கறிவேப்பிலை 2 கொத்து எடுத்துருக்குறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்தால், தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அவியலுக்கான காய் நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கு. அது கூடவே அரைச்சி வச்ச தேங்காய், ஜீரகம், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மசால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்படியே சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். இடையிடையே நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், அவியல் நம்ம மசால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சுருந்தோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். எண்ணெய் காய்ச்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே வெங்காயம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பாருங்கள், தாளிக்கிறதுக்காக வறுத்த வெங்காயம் நல்லா முருகிருச்சு. இப்போ நம்ம இதை அவியலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
பாருங்கள், இப்போ நமக்கு நாகர்கோவில் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அவியல் நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் அவியல் செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.